Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக கேட்ட ஒரு டாபிக் தான் எடுத்திருக்கேன். எனர்ஜி பற்றி. என்னோட எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகுது. என்னால் எந்த விஷயத்திலும் முழுமையாக கவனம் செலுத்த முடியல. ஆனால் எந்த விஷயத்துக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட பர்சனலாகவும் கேட்டிருக்கீங்க. நிறைய பேரும் டெஃபினட்டாக நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கலாம். எனக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆகுது தெரியுதுங்க, ஆனால் எதுக்கு அதிகமாக போகுதுன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ நான் அதுக்கு தான் போடலான்னு இருந்தேன். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட எனர்ஜி எதனால் ட்ரெயின் ஆகுது. ஸோ மந்த் எண்ட் வந்தாச்சு இல்லையா. ஸோ டெஃபினெட்லி இந்த டைம் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாப்பிக்காக இருக்கலாம். அண்ட் வரக்கூடிய நாட்கள்லையுமே ஸோ தேட் உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ கிடைச்சிது அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்லையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ ஓகேங்களா, உங்களோட கவனம் எதில் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும். ரைட். ஸோ வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டெய்லியும் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் ரீடிங் கிடைக்கும். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லவ்டு ஒன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். ஓகே. ஸோ இப்போ ரீடிங்குள்ளார போகலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை, இந்த பட்டாம்பூச்சி. ஓகேங்களா, பட்டர்ஃப்ளை. பைல் நம்பர் 2 திஸ் ஒன், இந்த ஸ்பைரல். ஓகேங்களா. பைல் நம்பர் 3 இந்த ஹம்சா. இந்த ஹம்சா இது தெரியுதா, வெயிட் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 3 இது இந்த ஹம்சா. ஓகே. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் தென் 1 பைல் கூட பார்க்கலாம், ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களோட எனர்ஜி எதனால டிஸ்டர்ப் ஆகுது அண்ட் அது நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கலாம். Okay. Okay, so pile number 1. ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட எனர்ஜி see too much of activities. நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா. அதாவது எல்லா இடத்துலையும் நீங்கள் உங்களை அந்த 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 இடத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிக்காத விஷயங்களில் கூட நீங்கள் வேறு வழி இல்லாமல் செய்யறீங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல டெஃபினெட்லி உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் யோசனைகள், ஓவர் பிளானிங் ஆல்சோ இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் அதில் உங்களுக்கு பிடிச்சதை தாண்டி வற்புறுத்தலின் பேரில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது டெஃபினட்டாக உங்களோட எனர்ஜி பாதிக்குது.
ஓகேங்களா? ஒரு விஷயத்த ரொம்ப யோசனை பயங்கரமாக டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் வந்துட்டு ஒரு காரணம். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்துட்டு பெர்ஃபெக்ஷன். ஸோ எதை பண்ணாலும் வந்துட்டு அது இப்போ நீங்கள் ஒரு ஹாபியே இருக்கட்டுமே, இப்போ ஒரு டிராயிங் வரைகிறீங்க, பெயிண்ட் பண்ணுறீங்க, அது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணலை, பட் எனக்கு போர் அடிக்குதுன்னு நான் பண்ணுறேன், இல்லை நான் சும்மா எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, ஸோ அதனால எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன். ஸோ இந்த டைமில் நீங்கள் அது ஒரு ரிலாக்ஸேஷனாக செய்யாமல் அதில் ஏதாவது ஒரு சின்னதாக மிஸ்டேக் வந்தால் கூட நீங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக இல்லையே, கரெக்டாக இருந்திருக்கணுமே, அந்த இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ரெஸ். அதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுற விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக வரலன்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடுறீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஃபைல் நம்பர் 1 வந்துட்டு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய எனர்ஜி ட்ரைனிங்னு சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து டூ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் உங்களை பார்க்குற விதமே வந்துட்டு மாறி இருக்கலாம். இப்போது ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க, ஒரு பிடிக்காதவங்க யார் வீட்டுக்காவது நீங்கள் போகிறீங்க, இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், டுகெதராக எல்லாரும் சேர்ந்து போகிறீங்க. பட் ஸ்டில் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களோட எண்ணங்களில் மாற்றங்கள் வரலாம், நீங்கள் உங்களை பார்க்குற விதம் மாறலாம். இப்போது நான் ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன்னு சொல்கிற நீங்களே அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லையே, நான் அவங்க சொல்கிற மாதிரி நான் நெகட்டிவ் பர்சனா, ஐம் நாட் ஒர்த்தா அப்படின்ற கேள்விகள் உங்களை பார்த்து நீங்கள் கேட்குறதுமே வந்துட்டு மிகப்பெரிய எனர்ஜி ட்ரைனிங். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது மற்றவங்களோட வார்த்தைகள், மற்றவங்க உங்களை சொல்கிறத நினச்சி நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு உங்களோட எனர்ஜி டோட்டலி வந்துட்டு பாதிக்குது. ரைட்? all you need is relax, just step back. ஓகேங்களா? சும்மா ஓவராக வந்துட்டு ஒரே விஷயத்துல வந்துட்டு நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. அதாவது இப்போது நிறைய உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கலாம், நிறைய ஆசைகள் இருக்கலாம், பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரே விஷயத்திலே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தேவை கிடையாது. ரைட்? ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ஸ்டெப் பேக். டைம் மேனேஜ்மெண்ட், இந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் நான் வேலை செய்கிறேன், இந்த குறிப்பிட்ட டைமிங்கில் நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இங்கே. ஸோ யூ நீட் டு ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது, உங்களோட மென்டல் பாடி ஆல்சோ. அதாவது இப்போ ஒரு சில பேர் ஓகே நான் ரிலாக்ஸ் ஆகுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 days லீவ் எடுக்கிறீங்க, ஆனால் அந்த 2 நாளுமே வீட்டில் இருந்தால் கூட உங்கள் மைண்ட் வேலையை பற்றி தான் இருக்கும். ஓகே நம்ம எதுக்கு இந்த 2 நாள் வேஸ்ட் பண்ணுறோம், இந்த 2 நாளை நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா அடுத்த 2 நாள் ஜாலியாக இருக்கலாம். இந்த எண்ணங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆக விடாமல் தடுக்குது. ஸோ இது ஆக்சுவலி ஒரு சில பேர் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஸ்டாப் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி டேக்கு வேலையும் இருக்கணும், ரிலாக்ஸேஷனும் இருக்கணும். ஓகே? இந்த பேர்டனை நீங்களா வர வச்சுக்கிறீங்க. ஓகே? அண்ட் ஆல்சோ நீங்கள் ஓவர் டூ மச் ஆஃப் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் அப்படிங்கிற பேரில் டூ மச் ஆஃப் எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஓவர் டைம் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு கான்டாக்ட்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் சரியாகவே யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ, தேவையில்லாததுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட்? சேஞ்சஸ் என் வாழ்க்கையில் நடக்கணும், எனக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கணுங்க, நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், நானும் மாறணும், என் வாழ்க்கையும் மாறணும். ஆனால் அதுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க. பட் ஒரு விஷயம் இந்த டைமில் வர்றது வெரி ஸ்ட்ராங், என்ன தெரியுமா? லைக் இப்போ நீங்கள் இந்த பேட்டர்னை மாற்றலை அப்படின்னா ஃப்யூச்சருக்கு போனதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் பண்ணதை நினச்சி வருத்தப்படுவீங்க, ரிக்ரெட் பண்ணுவீங்க. இதுக்கு இந்த டைமில் நான் லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக
என் லைஃபோட ஹாப்பினஸை நான் கெடுத்திருக்கேன் அப்படின்னு இப்போ எப்படி பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படுறீங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சருக்கு போனால் இந்த ப்ரெசண்ட்டை நினச்சி வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால யூஸ் யுவர் பவர் வைஸ்லி. உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்குது, நல்ல கிரியேட்டிவிட்டி, டேலண்ட் எல்லாமே தான் இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுல தான் வந்து இருக்குது. ஓகே, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்லேயே வந்துட்டு இருங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, மதிக்கலையா, அங்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா யோசிக்காம வெளியே வரணும். ஸோ தட் குயிக் ரியாக்ஷன் அதுதான் இப்போ தேவை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி பைல் நம்பர் 1க்கு இந்த மாதிரி காரணங்களால கூட வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி வந்து பாதிச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய மாதங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ரைட், ஸோ பைல் நம்பர் 2 உங்களுடைய எனர்ஜி எதனால பாதிக்கப்படுது, எதனால ரொம்ப டல்லாக ஆகுறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கலாம். It will be helpful and also guidance for upcoming months. Okay. So pile number 2 ஓட எனர்ஜி எதனால drain ஆகுது? Oh, 5 of cups. Okay. 8 of cups. Got 4 of wands and 3 of pentacles. You got knight of sword and knight of wands. Okay, pile number 2. Pile number 2. Pile number 2, you are very strong individual இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறையா ஹைஸ், நிறையா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். அதாவது ஹாப்பினஸ், சந்தோஷங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் கவலைகள் இருக்கும். ஒற்றுமை ஒரு பக்கம் இருந்தாலும் பிரிவினை அப்படிங்கிறது இருக்கும், ஆப்வியஸ். பட் ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஓகேவா? பட் இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். பிகாஸ் பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்து யூஸ்வலி ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராமா இருக்கலாம். ஸோ சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப வருஷமாக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக லீட் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் யார் சப்போர்ட்டும் இல்லை, நானே தான் எல்லாமே செஞ்சுக்கிறேன் என் வேலையை, எல்லா பிரச்சனைகளும் நானே தான் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பல வருஷமாக இருக்கலாம், பல மாதங்களாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எனர்ஜி ட்ரைனிங் தான். உங்கள் வாழ்க்கையோட பாடம், வாழ்க்கையோட அனுபவத்தை வச்சு தான் வந்துட்டு நீங்கள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் வந்துட்டு சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ், லைக் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக இருக்கணும். என்னை காப்பாற்ற யாரும் இல்லை, நான் தான் என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு உங்களை எப்பயுமே 24 மணி நேரமுமே வந்துட்டு உங்களை தூங்க விடாமல் சுறுசுறுப்பாகவே வந்து வச்சுருக்கோம். அந்த பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு உங்களை வந்து ஓவர் ஹெவி ஒர்க்கை வந்து பண்ண வைக்கும். நிறைய பிளானிங் பண்ணுவீங்க, நிறைய யோசனைகள், நிறைய ப்ரொடெக்ஷன். அடுத்து என்ன செய்யலாம், இந்த மாதிரி நடந்தால் அடுத்து என்ன செய்யலாம், இந்த எண்ணம் வந்துட்டு உங்களோட குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட வேலை விஷயத்திலும் சரி பாதிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு ட்ரைனிங்க்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். சரி, ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி யூ ஆர் அ வெரி டேலண்டட் பர்சன், வெரி டேலண்டட், வெரி கிரியேட்டிவ். உங்களுக்கு டிசைனிங்லையும் சரி, அந்த கிரியேட்டிவிட்டி, அந்த ஆர்டிஸ்டிக் ஃபீல்டுலையும் சரி, நீங்கள் ரொம்ப வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் சொல்லலாம். அதாவது எல்லாத்த விட தனிப்பட்ட முறையில் வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட் ஆவீங்க, ஒரு வித்தியாசமாக செய்வீங்க. ஸோ அது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு பொறாமை அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். பிகாஸ் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு திறமை இருக்குது, அது மற்றவங்க கிட்ட இல்லை. ஓகேங்களா? அது நீங்கள் இயற்கையாகவே அது சாதாரணமாக அது நீங்கள் அந்த விஷயத்தை வெளியே காமிக்கிறீங்க. பட் அது நீங்கள் சுற்றி இருக்கவங்க பார்க்குற விதம் வேறு. இன்ஃபேக்ட் உங்களோட ஓன் ஃபேமிலி இல்லை உங்களோட சுற்றி இருக்கிற வெரி க்ளோஸ் பர்சன் வெளியில் பாராட்டுறாங்க, மனசில் வந்துட்டு வேற வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களோட எனர்ஜி வந்து பாதிக்குது. ஏன்னா பைல் நம்பர் 2 நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லாமல் இருக்க பர்சனாக இருக்கலாம்.
நீங்கள் எல்லாரோடையும் ஈக்குவலாக பழகுறீங்க, எல்லாரோடையும் ஈக்குவலாக பேசுவீங்க. பட் யார் நல்லவங்க, யார் வந்துட்டு ஒரு நெகட்டிவ், ஒரு பேட் பர்சன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்ன வரைக்கும் ரியலைஸ் பண்ணலை. ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் எனர்ஜியுமே நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அண்ட் தட் இஸ் அஃபெக்டிங் யூ. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் உங்களை பாதிக்குது. ரைட். பட் ஆனாலும் வந்துட்டு அந்த ஒரு க்ரௌடுக்கு மத்தியில் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து நிற்கணும் அப்படின்னா இட் டேக்ஸ் மோர் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப 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 வந்து கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய சேலஞ்ச். பைல் நம்பர் 2 இஸ் அ மாஸ்டர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லலாம். அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுல நீங்கள் வந்து ரொம்ப மாஸ்டர்னே சொல்லலாம். ஸோ அது வந்து நல்லாவே பண்ணுவீங்க. பட் ஆனால் அந்த இடத்துல தான் வந்து ரொம்ப சேலஞ்ச், ரொம்ப எனர்ஜி ட்ரைன் ஆகும். உங்களுக்கு எதுவுமே ஈஸியாக மோஸ்ட்லி கிடைச்சிருக்காது இல்லையா? மோஸ்ட்லி எதுவுமே போராடி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த நீங்கள் வந்து சம்திங்ஸ் யூ நீட் டு சரண்டர் டு டிவைன், அதுதான் விஷயம். ஓகேங்களா? அண்ட் உங்களோட ப்ரொஃபஷனுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டத்தை, ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து நிறைய பேசக்கூடிய ஃபீல்டில் இருக்கலாம். கம்யூனிகேஷன், நிறைய நான் ஃபோன் கால் பேசணும், நிறைய நான் கிளைண்ட் கிட்ட பேசணும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இல்லைனா ஏதாவது ஒரு ஒரு சர்வீஸ், அந்த சர்வீஸ் பேஸ்டாக இருக்கலாம். ஸோ சம்திங் அதிகமாக பேசக்கூடிய வேலையாக இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ரைட்டர் இல்லை ஒரு பிளாக் கிரியேட்டர், கான்டென்ட் கிரியேட்டர், ஸோ இந்த மாதிரி ரைட்டிங் ஃபீல்டு, அதாவது கிரியேட்டிவாக நீங்களாக ரைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் கிரியேட்டிவிட்டி நீங்களாக யோசிச்சுட்டு செய்கிற வேலைகளாக இருக்கும். அந்த ஃபீல்டில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையும் சரி, இத்தனை எனர்ஜி பாதிப்புகளும் சரி, இத்தனை வருஷம் நீங்கள் தனியாக போராடின விஷயமும் சரி, எல்லாமே அப்பப்போ ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இந்த சேலஞ்சு கொடுக்குது. ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நிறையா சக்ஸஸ், அதாவது யார் சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு நினச்சி பெருமைப்படுறதை விட நீங்கள் வந்துட்டு இன்னும் அந்த அழுத்தங்கள், அந்த ஒரு எதிர்பார்ப்புகளோடய வாழ்கிறீங்களோ. ஸோ ஜஸ்ட் சில் அவுட். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு யூ ஆர் அ வெரி டிசர்விங் பர்சன். ஓகேவா? ஒரு சில விஷயங்கள், ஒரு சில பதில்களை வந்து டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. ஜஸ்ட் எந்த வேலையும் வந்துட்டு காமாக செய்யுங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட க்ரோத், வளர்ச்சி ப்ராக்ரெஸில் தான் இருக்குது. ஸ்லோவாக வளர்ந்துக்கிட்டு தான் வரீங்க. உங்கள் லைஃப் அப்படியே ஸ்டாப் ஆகலை. ஓகே, ஸோ யூ கேன் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் பிளான். ஓகேவா? அடுத்த மாதத்துக்கு அட்லீஸ்ட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஆல்வேஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறப்ப அவங்க வைப்ரேஷன் எனர்ஜி எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ஹம்சா சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களோட எனர்ஜி எதனால் ட்ரெயின் ஆகுது, ஸோ தட் நெக்ஸ்ட் வரக்கூடிய மந்த் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Pile number 3. See, actually pile number 3, நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் இருக்கலாம். அது ஒரு ஜாலியான ஒரு லைஃப்பில் ஒரு ஜாலியாக ஹாப்பியாக இருந்த ஒரு பர்சனாக இருந்து இன்றைக்கி ஒரு பொறுப்புள்ள ஒரு பர்சனாக மாறக்கூடிய ஃபேஸில் இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. உங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ
உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃபைனான்ஷியல் கண்டிஷன். சரி, உங்களோட ஃபேமிலி இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அதாவது ஃபேமிலி கண்டிஷன் வந்துட்டு உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, ஃபைனான்ஷியலாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நானும் வேலை ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ முக்கியமாக என்னோட உதவியும் தேவை. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இருக்குல்ல, பொறுப்பு, அது ரொம்ப ஹையாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன செய்யலாம். ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா ஜாப் ஆல்சோ ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அதாவது இப்போ உங்களோட ஒரு வேலை செய்கிறீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே இன்னொரு சைட் ஜாப் ஆல்சோ வேற ஒரு வேலையுமே செஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி ஓட ஹாப்பினஸ்க்காக நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட சந்தோஷத்தை தியாகம் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ், அதாவது ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு ஜாலியாக இருந்த பர்சன், எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஹாப்பியஸ்டாக இருந்த பர்சன், இன்னைக்கு ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளாக நிறைய யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு எனர்ஜியை பாதிக்கலாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகேங்களா? யுவர் growth இஸ் குட். சரி, நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான், எந்த விஷயத்தை, அதாவது ஆல் யுவர் எனர்ஜி அண்ட் பவர் லைஸ் இன் யுவர் ஹெட்னு சொல்லலாம். அதாவது உங்களோட எண்ணங்களும் சரி, உங்களோட தாட்ஸ், உங்களோட மெமரிஸ், ஞாபகங்கள், இது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி ட்ரைனிங்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் என்ன சொல்கிறது, லெட் கோ பண்ணணும். லைக் டூ மச் ஆஃப் எனர்ஜி. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப யோசிக்கிறேன், அப்போ அதனால தான் எனர்ஜி பாதிக்குதுன்னா அந்த விஷயத்தில் லெட் கோ பண்ணணும். அப்போ கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை, நான் எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்து மனசு ஹார்ட் படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பர்சனலாக எந்த விஷயத்தையும் மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ எந்த விஷயத்தில் எனர்ஜி ட்ரெயின் ஆகுதோ அதை சரி பண்ண பாருங்கள். யூ நீட் டு லெட் கோ ஆஃப் தட். அண்ட் மோஸ்ட்லி உங்களோட எண்ணங்கள் அண்ட் மெமரிஸ் இது கவனத்துக்கு கொண்டு வரணும். அண்ட் ட்ரை சம் டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுங்க இந்த டைம். அது உங்களுக்கு டைம் இருக்குங்கிறவங்க நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி பீப்புளோட என்கேஜ் ஆகலாம். லைக் குட் சோல்ஸ், அவங்களோட என்கேஜ் ஆகலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கீங்களா, எந்த ஒரு வேலையும் செய்யாமல் கொஞ்சம் ஒரு டல்லாக சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அது செய்யணும். சப்போர்ட் கிடைக்குங்க. யூ வில் கெட் தட் சப்போர்ட். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அதுதான் விஷயம். பட் கேட்டிங்கன்னா கிடைக்கும். See, too much of planning, too much of energy. அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு சில பேர் ரொம்ப ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்ல இருக்கலாம். அதாவது உங்களோட கோல் இருக்குல்ல, அதுக்கு கிட்ட நீங்க நிக்கிறீங்க ஆல்மோஸ்ட். ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெரியல, நீங்க அந்த அழுத்தங்கள் வருது, ஆனா அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கு, ஒரு ஒரு முடிவெடுக்கிற ஒரு ஒரு ப்ரெஷர் வருது, ஆனா ஏன் வருதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றவங்களுக்கு அந்த கோல் அது கிட்ட வருது. ஓகேவா? ஸோ அது உங்கள் கைக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு சில இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கேம் விளையாண்டுட்டு இருக்கு, அவ்வளோதான். ஸோ பிளே திஸ் கேம் நைஸ்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? அண்ட் பைல் நம்பர் 3, உங்களை பொறுத்த வரைக்கும் குரூப் ஆக்டிவிட்டி, டீம் ஒர்க்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கண்ணு வைக்கிறாங்க, ரொம்ப உங்கள் மேலே ஒரு ஈவிலாக இருக்குது, ரொம்ப பொறாமப்படுறாங்க சைடாக. ஓகேவா? சரி, நீங்கள் மேபி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், ரொம்ப உழைப்பாளியாக இருக்கலாம், இல்லை ஜாலி கேரக்டராக இருக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக சிரிக்க வைக்கிற கேரக்டராக இருக்கலாம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் உங்கள் டீமில் உங்களை சுற்றி ஏதாவது ஒரு குரூப் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக, இல்லை அதிகமாக யார் கூட ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஒரு குரூப்பாக இருக்கீங்களோ அவங்க விஷயத்தில் கவனம். ஸோ அந்த பர்சன்
யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறீங்க, எல்லாரோட அட்டென்ஷனும் உங்க மேல வருது. ஆப்வியஸ் பொறாமை இருக்கு. ஓகே, ஸோ டேக் அ பிரேக். ஒரு ஒரு இடையில ஒரு பிரேக் போயிட்டு வாங்க. ஓகே, இட் குட் பி வீக்கெண்ட் இல்லை ஃப்ரீ ஹாலிடே டைமில் வந்துட்டு ஜஸ்ட் கோ அவுட், பிரேக் எடுக்குங்க. அந்த பிரேக் ஷுட் பி ரிலாக்ஸிங். ஓகேங்க, அண்ட் தென் கம் பேக், திருப்பி வாங்க. பிரேக் அப்புறம் திருப்பி மறுபடியும் வந்து உங்கள் ரெகுலர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கம்ப்ளீட் ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கும் டிலே ஆகுதுன்னு சொல்கிறவங்க நாளைக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே நீங்களே செஞ்சு முடிச்சிடுவீங்க. ஸோ ஆல் யூ நீட் இஸ் தட் பிரேக், இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பயலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ்னு கூட எடுத்துக்கலாம். அண்ட் இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு பர்சனலி காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.